அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ரேஷன் கடை நேர்காணலுக்கு இன்றைக்கி டேட்டில் யாரெல்லாம் இன்டர்வியூக்கு நேர்காணலுக்கு போகிறீங்களோ அவங்க எல்லாரும் கட்டாயம் இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா, ரேஷன் கடை இன்டர்வியூவில் அவங்க எந்த மாதிரி விதமான கேள்விகள் கேட்டாலும் சரி, ஓகேங்களா, ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் கேட்டாலும் சரி, இல்லை கூட்டுறவுத்துறை சம்மந்தமாக கேட்டாலும் சரி, ரேஷன் கடை வேலை சம்மந்தமாக கேட்டாலும் சரி, இல்லை நீங்கள் படித்ததுக்கு சம்மந்தமாக கொஸ்டின் கேட்டாலும் சரி, எப்படி அவங்க கொஸ்டின் கேட்டாலும் சரி ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். இது வரைக்கும் ஓகேங்களா, இது வரைக்கும் ரேஷன் கடை நேர்காணல் இன்டர்வியூ நடந்திருக்கு இல்லையா, இது வரைக்கும் 38 மாவட்டத்தில் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், அதே மாதிரி என்னென்ன விதமான கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க, ஜிகே கொஸ்டின், ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க, அதே மாதிரி கிராஸ் கொஸ்டின்லாம் எப்படி வைக்கிறாங்க, ஸோ அடுத்ததாக வந்து இந்த கூட்டுறவு சம்மந்தமாக எப்படி கேட்குறாங்க, இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா இந்த பொலிட்டிக்கலை பற்றி எப்படி கேட்குறாங்க, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேதர் பண்ணி ஒரே வீடியோவில் ஓகேங்களா, இந்த ஒரு வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 150 கொஸ்டின் இருக்கும். ஸோ இது எல்லாமே கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட வந்து பிடிஎஃபாகவும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலிமா வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ வந்து அந்த கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோடையுமே சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இல்லை எழுதியும் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுமே ஒரு அரசு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா ஒரு அரசு வேலைக்கு போகணுன்றது எல்லாருடைய கனவாகவே இருக்குது இந்த காலகட்டத்தில். ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலிமா அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ முக்கியமாக ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கிறவங்களுக்கு கட்டாயமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. முக்கியமாக லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஏன்னா லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து போடுறதுக்குமே நமக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஓகேங்களா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் போனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு நம்பர் போட்டு கொடுத்து ஒரு எந்த பூத்துக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பர் கையில் வச்சுட்டு வெளியே உட்காந்துட்ருப்பீங்க. உள்ளே கூப்பிட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உங்கள் செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை கேட்பாங்க. ஓகேங்களா, உள்ளே போன உட்காந்த உடனே உட்கார சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உட்கார வேண்டாம். அவங்க சொன்னதுக்கப்புறம் உட்காருங்க. உட்காந்ததுக்கப்புறம் உங்கள் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, இல்லை நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, என்னோட நேம் இது, நான் இந்த மாவட்டத்துலேருந்து வரேன், இப்போ கரண்ட்டில் என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை என்ன படிச்சுட்ருக்கேன் அப்படின்றத தெளிவாக சொல்லுங்கள். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிருங்க இன்ட்ரொடக்ஷன். ஓகேங்களா, அடுத்தது முதல் கேள்வியாக அவங்க கேட்குறது என்னென்னா, இந்த கூட்டுறவுத்துறையோட அமைச்சர் யார் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் 2 கொஸ்டின் வரும். முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிய கருப்பன். ஓகேங்களா, சாரி, முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரியசாமி. தற்போதைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு வந்து பெரிய கருப்பன். ஓகேங்களா, 2 கொஸ்டினில் வரும் அதுலேயே. ஓகேங்களா, அடுத்தது 2வது கொஸ்டின், கட்டுனருடைய வேலை என்ன, விற்பனையாளருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதோட முதல் ஆன்சரை வந்து கட்டுனருடைய வேலை சொல்லிடுறேன். கட்டுனர் என்பவர் வந்து எடையாளர் என்று அழைக்கப்படுவார். அவர் வந்து விற்பனையாளருக்கு உதவியாளராக உதவி செய்பவராக இருப்பார். இவருடைய பணி அதுதான். ஓகேங்களா, அடுத்தது விற்பனையாளருடைய வேலை என்னன்னு கேட்பாங்க. விற்பனையாளருடைய வேலை வந்து பார்த்திங்கனாக்க பில் போடுவது மற்றும் சில்லறை கரெக்டாக வழங்குவது மற்றும் கட்டுனர் இல்லாத நேரங்களில் வந்து அவர் வேலையும் சேர்த்து பார்ப்பது தான் இந்த விற்பனையாளருடைய வேலை. ஓகேங்களா, ஸோ அடுத்த கேள்வி, ரேஷன் கடைகளில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் விலையில்லாமல் போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய ஆன்சரை வந்து பார்த்திங்கனாக்கா அரிசி, கோதுமை, இந்த 2 பொருட்கள் தான் நமக்கு வந்து இலவசமாக ரேஷன் கடைகளில் போடுறாங்க, கொடுக்குறாங்க அப்படின்றத சொல்லிடுங்க. ஓகேங்களா, அடுத்த கேள்வி, உணவு பாதுகாப்பு சட்டம். ஓகேங்களா, உணவு பாதுகாப்பு சட்டம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, உருவாக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கூட சொல்லலாம், அறிமுகப்படுத்த ஆண்டு அப்படின்னு கூட சொல்லலாம், அவங்க எப்படி வேணால் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ அதோடைய ஆன்சரை வந்து 2013. ஓகேங்களா, அடுத்தது
NFSA அப்படின்னா என்ன, அதோட விரிவாக்கம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதோடைய ஆன்சரை வந்து நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். ஓகேங்களா, இதுதான் அதோடைய நேமு. ஓகேங்களா, இதோட விரிவாக்கம். அடுத்த கேள்வி. ஒரே தேசம் ஒரே குடும்ப அட்டை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, உருவாக்கப்பட்ட ஆண்டு, அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு, இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இதோடைய ஆன்சர் வந்து மார்ச் 2021. அவங்க எப்படி கேட்டாலும் சரி ஆன்சர் ஒன்று தான். அவங்க உங்களை குழப்பறதுக்காக, குழப்பி விடுறதுக்காக இப்படி கேட்குறாங்க. ஓகேங்களா. அடுத்தது, பொது விநியோக திட்டத்திற்காக மொபைல் அப்ளிகேஷன் அஃபிஷியலாகவே அரசு அதிகாரமாக அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அரசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. அதோட மொபைல் அப்ளிகேஷன் ஆப்போட நேம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அதோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா TNPDS. ஓகேங்களா, அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொது விநியோக திட்டத்திற்காக மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று வந்திருந்தது, அது சொல்லிட்டீங்க. இப்போ வந்து அஃபிஷியல் வெப்சைட், மெயில் ஐடி ஒன்று இருக்குது, இல்லை வெப்சைட் ஒன்று இருக்குது, அதை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதோடைய ஆன்சரை வந்து www.tnpds.gov.in. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா. அடுத்த கேள்வி. சர்க்கரை, அதாவது ஒரு நபருக்கு ஒரு மாதத்திற்கு எத்தனை கிலோ வீதம் சர்க்கரை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் வந்து ஒரு நபருக்கு ஒரு மாதத்திற்கு 1/2 கிலோ வீதம் சர்க்கரை மட்டுமே வழங்கப்படுகிறதுன்றது சரியான ஆன்சரை தெளிவாக சொல்லிடுங்க. ஓகேங்களா. அடுத்தது, ரேஷன் கடைகளில் எத்தனை வகையான கார்டு டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா. இதில் நிறைய கிராஸ் கொஸ்டின் வரும். எத்தனை விதமான கார்டு டைப் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 5 விதமான கார்டு டைப் இருக்குன்றதை தெளிவாக சொல்லிடுங்க. ஓகேங்களா. 5 விதமான கார்டு டைப் இருக்குன்னு சொல்லிடுங்க. அதில் அடுத்த கிராஸ் கொஸ்டினை வந்து என்னென்ன கார்டு டைப் இருக்குன்றது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதோடைய ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா PHH கார்டு, NPHH கார்டு, NPHS-NC கார்டு, NPHH-AAY கார்டு, PHH-AAY கார்டு, இந்த மாதிரி 5 விதமான கார்டு டைப் இருக்குன்றதை தெளிவாக சொல்லிடுங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி. வேளாண்மைத்துறை உழவர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர், கரண்டில் இருக்கக்கூடிய தற்போதைய வேளாண்மைத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்குவாங்க. அதோடைய ஆன்சர் வந்து MRK பன்னீர்செல்வம். ஓகேங்களா. அடுத்தது, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரியசாமி. ஓகேங்களா. இதில் 2 பேருக்கு பெரியசாமின்னு வரும். முன்னாள் கூட்டுறவுத்துறையின் அமைச்சரும் பெரியசாமி. அவர் வந்து பெரியசாமி. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் வந்து பெரியசாமி. அதை வந்து தெளிவாக குழப்பிக்காமல் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது, பொதுப்பணித்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வேலு. ஓகேங்களா. அடுத்தது, துணை குடியரசுத் தலைவர். ஓகேங்களா. துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் வந்து ஜக்தீப் தன்கர். ஓகேங்களா. தற்போதைய குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்க திரௌபதி முர்மு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது, தற்போதைய பிரதமர் யார் அப்படின்னு கேட்டாங்க. அதோடைய ஆன்சர் வந்து நரேந்திர மோடி. ஓகேங்களா. அடுத்து, தற்போதைய நீர்வளத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் வந்து அமைச்சர் திரு மாண்புமிகு துரைமுருகன். ஓகேங்களா. அடுத்தது, தற்போதைய துணை முதல்வர் யார் அப்படின்னு கேட்பாங்க. திரு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். ஓகேங்களா. தற்போதைய முதல்வர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திரு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கொஷின்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கொஸ்டின் ப்ளஸ் தான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ இது இல்லாமல் இன்னும் ஒரு 60-70 கொஸ்டின் சொன்னோம்னா கிட்டத்தட்ட நம்ம 1 ஹவர் கிட்டத்தட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து எல்லாருக்குமே எல்லாருக்குமே நான் PDF-ஆக ஒன்று அனுப்பிடுறேன். ஓகேங்களா. PDF-ஆக வந்து கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் PDF-ஆக நான் அனுப்பிடுறேன். ஸோ அந்த PDF-எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60. இந்த நம்பருக்கு எல்லோரும் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்கும் நான் PDF அனுப்பிடுவேன். யாரும் தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, நான் ரிப்ளை கொடுப்பேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வெயிட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து மெசேஜ் போட்டு எனக்கு உடனே ரிப்ளை வரணும், வரலனே உடனே கால் பண்ணுறீங்க. ஸோ எல்லாருக்கும் நீங்கள் ஒருத்தர் மட்டும் கிடையாதுங்க, எல்லாருக்கும் இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஓகேங்களா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மெசேஜ் போட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நானே ரிப்ளை கொடுத்துட்டு PDF அனுப்பிடுறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். தேங்க்யூ. வெல்கம்.